காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி, காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 077-2828999. உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ். ஷேக் அல் ஹாஜ் MAM மசூத் அஹ்மத் ஹாசிமி JP அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ், இலக்கம் 170, சர் ராசிக் ஃபரீத் மாவட்டி, காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 077-900-115. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தின் சஹருடைய நேரத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சஹருடைய நேரத்தில் நாம் இளைஞர் சமுதாயத்தின் அந்நிய கலாச்சாரங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை எனக்கும் உங்களுக்குமாக ஒரு சிந்தனை விருந்தாக வைக்க விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உலகளாவிய ரீதியில் இளைஞர்கள் என்பவர்கள் உலகத்தின் மோகத்திலே மூழ்கியிருப்பதை நானும் நீங்களும் அறிகிறோம். அந்நிய கலாச்சாரத்தில் அவர்கள் தத்தளித்து கொண்டு அதிலிருந்து வெளியேற முடியாமல் இன்னோரென்ன பாவகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தான் சூழ்ந்தரிக்கும் சமூகத்தையும் வழிகெடுத்து கொண்டு அல்லது தன்னோடு கூடுகின்ற இளைஞர்களையும் வழிகெடுத்து கொண்டிருக்கின்ற மிக பாரதூரமான செயற்பாட்டில் நம் இளைஞர்கள் ஈடுபடுவதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய உண்மை கிடையாது. இன்று அந்நிய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய இளைஞர் சமுதாயம் வீழ்ந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு தனி மனிதனால் அல்லது ஒரு தனி மார்க்க அறிஞர்களால் செய்ய முடியாத அல்லது மீட்டெடுக்க முடியாத ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இந்த இளைஞர் சமுதாயத்தை உலமாக்கள், புத்திஜீவிகள், ஊர் தலைவர்கள், பள்ளிவாயல் நிர்வாகிகள், இப்படி பலதரப்பட்ட ஒரு கூட்டில் தான் இந்த இளைஞர் சமுதாயத்தை அந்நிய கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க வழி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த இளைஞர் சமுதாயத்தின் செயற்பாடுகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த கலாச்சார வழிமுறைகளும் எங்களுடைய கலாச்சார வழிமுறைகளோடு எந்த அளவுக்கு வித்தியாசப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் ஆடைகளோடு நம் மேனிகளை மறைத்து கொண்டு நம் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த கலாச்சார வழிமுறைகள் எந்த அளவுக்கு மாற்றமாக இருந்தது என்பதை வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. அந்த வாலிபர் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திலே இணைகிறார்கள் என்றால் அந்த சமுதாயத்துடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற செயற்பாடு என்ன என்று சொன்னால் மார்க்கத்தின் அறிவு அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்த நிறைய வாலிபர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வந்த நிறைய எதிரிகள் இஸ்லாத்துக்குள் இணைந்து வாலிபர்களாக மரணித்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம்.
وَإِنْ كُنْتُمْ عَلَى سَفَرٍ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ நீங்கள் நரகத்தின் விளிம்புகளில் இருந்தீர்கள், அந்த நரகத்தின் விளிம்பிலே இருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்து உங்களை மிகப்பெரிய உன்னதமான மனிதர்களாக உங்களுக்கு மத்தியில் ஈமானை தந்து இணக்கமுள்ளவர்களாக மாற்றிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அந்த வாலிபர் சமுதாயம் இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வாலிபர்களை பார்க்கிறோம், ஆடை அணிந்திருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலே ஆடை அணிந்திருக்கிறார்களா அல்லது ஆடை இல்லாமல் திரிகிறார்களா என்று யோசிக்கின்ற அளவுக்கு ஆடையின் தடிப்பங்கள். சில இளைஞர்களை பார்க்கிறோம், அவர்கள் தன்னுடைய ஆடையை அணிந்திருக்கிறார்கள், பின்பக்கமாக அவர்களுடைய ஔரத்துகள் வெளிக்காட்டப்படுகின்ற மிக மோசமான செயற்பாடுகள் ஆடைகளே கடைபிடிக்கப்படுகிறது. இன்று அவர்கள் தலைமுடி தொடக்கம் கால் நகம் வரையும் அவருடைய கலாச்சாரங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டலுக்கு மாற்றமாக இளைஞர் சமுதாயம் அந்நிய கலாச்சாரத்துக்குள் விழுந்திருக்கிறார்கள். இன்று சில சந்தர்ப்பங்களில் சில வாலிபர்களை பார்த்து சலாம் சொல்ல முடியாமல் இக்கட்டான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்ற நிலைகளை பார்க்கிறோம். காதுகளிலே தோடு போட்டிருக்கிறார்கள், கைகளிலே காப்பணிந்திருக்கிறார்கள், கழுத்துகளிலே சங்கிலிகள் அணிந்திருக்கிறார்கள் முஸ்லிம் வாலிபர்கள். ஆனால் பேர்களை பார்த்தால் அப்துல் ரஹ்மான், அம்மார் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது இவர்களை நாங்கள் முஸ்லீம்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றால், அவர்கள் அடுத்த நண்பரால் பெயரை சொல்லி அழைக்குகின்ற பொழுதுதான் இவர்கள் முஸ்லீம்கள் என்று அடையாளம் காண முடிகிறது. அந்த அளவுக்கு அந்நிய கலாச்சாரம் நம்முடைய வாலிபர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை கொண்ட ஒரு சமூகத்தை தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு சமுதாயம், அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட ஒரு சமுதாயமாக மாற்றினார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாலிபராக இருந்த பொழுதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிய இடத்தில் ஒரு நபித்தோழர் அந்த பொறுப்பை எடுத்து நான் தூங்குகிறேன் என்று அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இது மிக கடினமான ஒரு செயற்பாடு. எந்த வாலிபரிடத்தில் வர முடியாத ஈமானிய புரட்சி அது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஈமானால் நிறைந்திருந்தார்கள். இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்கம் நேர்வழி காட்டிக் கொண்டிருந்தது. சில சஹாபாக்களுக்கு மத்தியில் இளைஞர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். போர்க்களத்துக்கு அழைத்தால் முதியவர்கள் மாத்திரம் செல்கிறார்கள், சிறியவர்கள் தள்ளப்படுகிறோம், விரட்டப்படுகிறோம் என்று தன்னுடைய முன்னங்கால்களை உசத்தி நாங்களும் இந்த இளைஞர் சமுதாயத்தில் வயோதிபர்கள்தான், இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு தகுதி உள்ளவர்கள்தான் என்று அந்த சஹாபாக்கள் தன் முன்கால்களை உயர்த்தி இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக செயற்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த வாலிபர்களிடத்தில் இருந்த ஈமானிய உறுதியும் அவர்கள் மார்க்கத்துக்காக செய்த தியாகங்களும் அவர்கள் இஸ்லாத்தின் கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செய்த தியாகங்களும் ஒன்றல்ல இரண்டல்ல, வரலாறு நெடுகிலும் அவர்களுடைய வரலாறு பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வாலிபர் சமூகமே, பெற்றோர்களே, தங்கள் குழந்தைகளை அந்நிய கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க நீங்கள் முன்வாருங்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய ஆடைகளை, இஸ்லாமிய வழிமுறைகளை, கழுத்துகளிலே சங்கிலிகளை விட்டும், காதுகளிலே தோடுகளை விட்டும்,
கைகளிலே கைப்பட்டிகளை விட்டும் அகற்றியவர்களை உன்னதமான இஸ்லாமிய இளைஞர் சமுதாயமாக, அடுத்தவர் உயிர்களை பாதுகாக்குகின்ற இளைஞர் சமுதாயமாக, அடுத்த சமுதாயத்தின் உணர்வுகளை மதிக்குகின்ற இளைஞர் சமுதாயமாக உருவாக்க முன்வருவோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அத்தகைய நீயத்தையும் செயற்பாட்டையும் நம் உள்ளத்திலே தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.